ஹே ஆல், வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் ஹிஸ்டாரிக் ஸ்டோரிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட 400 வருஷம் பழமையான ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்க சலீம் அண்ட் அனார்கலியோட ஸ்டோரி தான். சலீமுக்காக தன்னோட உயிரையே தியாகம் செஞ்ச அனார்கலி. அனார்கலியோட பேரில் இன்னும் லாகூரில் இருக்க ஒரு அழகான இடம். அனார்கலியோட கல்லறையில் எழுதப்பட்ட காதல் வழியை இன்னும் சுமக்கிற அந்த வரிகள். இதை மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயத்தோட இந்த வீடியோக்குள்ள போகலாம். முகல் ராஜ்யத்தோட பேரரசர் தான் அக்பர். அவரோட 3வது மகன் தான் சலீம். அவருக்கு ஜஹாங்கீர் அப்படின்னு இன்னொரு பேரும் உண்டு. அவரோட சின்ன வயசுலேயே நாட்டை எப்படி சிறப்பாக ஆளணும் அப்படின்னு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி லாகூரை விட்டு ட்ரைனிங்காக அக்பர் அனுப்பி வைக்கிறாரு. அவரும் ஒரு வழியாக ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சு திரும்ப லாகூருக்கு வரும்போது அக்பர் ஒரு பெரிய விழாவையே அங்கே நடத்துகிறாரு. அந்த விழாவில் நடனம் ஆடுறதுக்காக கூட்டு வரப்பட்ட பெண் தான் அனார்கலி. சொல்லப்போனால் பேரழகி. லாகூரில் அப்போ நடனத்துக்கு பேர் போனது அனார்கலி தான். அவங்கள பார்த்த உடனேயே சலீமுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அனார்கலிக்கும் சலீம் மேலே ஒரு ஈர்ப்பு வர 2 பேரும் தங்களோட காதலை பகிர்ந்துக்கிறாங்க. இந்த விஷயம் எப்படியோ நம்ம அக்பருக்கு தெரிய அவர் கடும் கோபம் படுறாரு. அனார்கலியை கைது செய்யவும் செய்கிறாரு. அனார்கலியை எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்னு தன்னோட அப்பாவை எதிர்த்தே போர் புரிகிறாரு சலீம். ஆனால் அக்பரோட பெரும் படைக்கு முன்னாடி சலீமோட சின்ன படை தோத்து போகுது. கடும் கோபத்தில் இருந்த அக்பர் சலீமுக்கு மரண தண்டனையை விதிக்கிறாரு. அந்த இடத்துல தான் அனார்கலி சலீமை காப்பாற்றுறதுக்காக தன்னோட உயிரையே தியாகம் செய்கிறாங்க. அக்பர் அனார்கலியை அங்கேயே உயிரோட சமாதி செஞ்சதா சொல்லப்படுது. இதையெல்லாம் பார்த்த சலீம் உடஞ்சி போகிறாரு. காலமும் அப்படியே வேகமாக ஓட நாட்டோட பேரரசர் ஆகிறாரு சலீம். அவர் பேரரசர் ஆனதுக்கப்புறம் அனார்கலியோட கல்லறையை திரும்ப வடிவமைக்கிறாரு. அந்த கல்லறையில் அழகான ஒரு வாக்கியத்தையும் எழுதுகிறாரு. அது என்னன்னா, என்னுடைய அன்புக்குரியவளின் முகத்தை மீண்டும் ஒரு முறை என்னால் காண முடிந்தால் நான் மீண்டும் உயிர்த்தெழும் நாள் வரை கடவுளுக்கு நன்றி சொல்வேன் அப்படின்னு எழுதுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அனார்கலியோட பேரில் இன்னுமே லாகூரில் அனார்கலி பஜார் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குன்னு சொல்லப்படுது. சலீமால வைக்கப்பட்டது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. இதை மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி நம்ம ஹிஸ்ட்ரியில் இருந்து பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.